பென்னோட அந்த ஆம்னிட்ரிக்ஸ்குள்ள பல ஏலியன் இருக்கு. டைமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏலியன்ஸ், ஃபிசிக்ஸை மேனிபுலேட் பண்ணக்கூடிய ஏலியன்ஸ், ஏன் ஒரு ஆர்மியாவே கிரியேட் பண்ணக்கூடிய ஏலியன்ஸ். இவ்வளோ ஏலியன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச பென்னால கூட ஒரு ஏலியனை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதோட பவர்னால கிடையாது, இல்லை அது ஏலியன் எக்ஸும் கிடையாது. இந்த ஏலியன் கிட்ட அதை விட டேஞ்சரஸான ஒரு விஷயம் இருக்கு. ராத். நம்ம எல்லாரும் மறைக்கிற அந்த கோபம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எனக்கு கிடையாது, அது இருந்தாலும் மீறப்படும்னு சண்டைக்கு வராதவனை கூட சண்டைக்கு இழுக்கிற ஆளு. ஒரு பிளான் கிடையாது, யாருக்கும் வெயிட் பண்ண மாட்டான். பென் ராத்தை கண்ட்ரோல் பண்றான்னு சொல்றதை விட ராத்து தான் பென்னை கண்ட்ரோல் பண்றான்னு சொல்றது கரெக்டா இருக்கும். சின்ன வயசுல பார்க்கும்போது ராத் ஒரு காமெடியான ஆளா தெரிஞ்சான். ஒரு கெத்தான ஆளு, சில நேரம் தேவையில்லாம வாயை கொடுத்து அடி வாங்குற ஆளு. ஆனா இப்போ பார்த்தா ஒரு ஏலியன் மாதிரி ஃபீல் ஆகாம அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஹியூமன் மாதிரி ஃபீல் ஆவான். நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பான். எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு. ஏன் அந்த ஃப்ரெண்டு நம்மளா கூட இருப்போம். கோபத்துல கண்டதையும் கத்துற ஆளு, தான் தான் தப்புன்னு தெரிஞ்சாலும் ஒத்துக்காத ஆள், பிடிக்கலன்னா சடனா தோன்றதை பண்ணிட்டு போற ஆள். ஏதோ நமக்கும் ராத்துக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்குல்ல. யார் இந்த ராத்துன்னு பார்ப்போமா. ராத் இந்த இனம் தன்னோட அதிகப்படியான கோபத்துக்கு பேர் போனது. நம்மகிட்ட இருக்கிற கோபம் மாதிரி இது அவங்களோட மாரல் ஃப்ளா கிடையாது, அவங்களோட பயாலஜிக்கல் குறைபாடு. அவங்களோட உலகத்துல உயிர் வாழ தேவையான ஒரு விஷயம். நின்று யோசிச்சு முடிவெடுக்கிற அளவுக்கு அந்த உலகத்துல நிலைமை இருக்காது. நம்மளை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம யோசிக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் நடுவுல ஒரு ஃபில்டர் இருக்கும். யோசிக்கிறத அப்படியே பேசிடவும் மாட்டோம், செஞ்சிடவும் மாட்டோம். இது செஞ்சா என்ன நடக்கும், இதனால என்ன கிடைக்க போகுது, என்ன மாறப்போகுது அப்படின்னு கொஞ்சம் டீப்பா யோசிப்போம். நம்மளால நம்ம கோவத்தை கட்டுப்படுத்த முடிஞ்ச அளவுக்கு ராத்துங்கிற ஏலியனால முடியாது. சரி, நமக்குள்ள எந்த அளவுக்கு இந்த ராத் இருக்கான். அவன் கெட்டவன் கிடையாது, அதே நேரம் அவனால எந்த ஒரு பெரிய நல்ல விஷயமும் நமக்கு நடக்க போறது இல்லை. நம்ம எப்பப்பெல்லாம் ராத்தா மாறுவோம். நமக்குள்ள இருக்கிற ராத் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளோட கோபம், பிடிவாதம், ஈகோ, இது எல்லாமே ராத் தான். ஒரு விஷயத்த முழுசா கேட்காம முடிவெடுப்போம். நம்ம மேல தப்பே இருந்தாலும் ஒத்துக்க மாட்டோம். தப்ப ஒத்துக்கிட்டா நம்ம அவனுக்கு கீழே தோத்துட்டோங்கிற அர்த்தமாயிரும்னு சொல்லிட்டு நமக்கு நாமே நினைக்கிறதுனால சாதாரண பிரச்சனையில கூட நம்ம வாய்ஸும் சவுண்டும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு சண்டைக்கு நடுவுல நம்ம தான் தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை ஒத்துக்காம நம்ம ஆப்போனண்ட்டை ஏதாச்சும் சொல்லி மடக்க பார்ப்போம். அந்த மாதிரி நேரம் தான் நம்ம ராத்தோட கண்ட்ரோல்ல இருக்கும். நம்ம பண்ணது சரியான்னு யோசிக்காம நம்ம ஒரு விஷயம் செஞ்சாலே அது சரிதான் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல ராத் இருக்கான். மெயினா நம்ம எப்போ ப்ரெஷர்ல இருக்கோமோ அப்பதான் இந்த ராத் வருவான். ஏலியன் ராத் சுத்தி இருக்கிறதெல்லாம் உடைப்பானா, நமக்குள்ள இருக்கிற ராத் மற்றவங்க நம்ம மேல வைக்கிற நம்பிக்கையை உடைச்சிடுவான். பேச்சுவார்த்தையை பிரச்சனையா மாத்துறவன் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ஏதோ ஒரு ஸ்கோர் போர்டு மாதிரி மாத்திடுவான். நமக்குள்ள ராத் இருக்கிறாங்கிறது ஆபத்தான விஷயம் இல்லை. எது ஆபத்தான விஷயம்னா அவன் எப்போ நம்மளை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான்னு தெரியாம இருக்கிறது தான். பென் கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பவருங்கிறது கத்துறதுலயோ சண்டை போடுறதுலயோ அடுத்தவனை குறைச்சு காட்டுறதுலயோ இல்லை, எப்போ நிறுத்துறோங்கிறதுலதான். ராத்தை சூஸ் பண்றத அவன் நிறுத்தினான், நம்மளும் நிறுத்துவோமே. யோசிச்சு பார்த்தா சிம்பிளா முடியக்கூடிய பல விஷயங்கள் இந்த ராத்தினாலதான் பெருசா மாறி இருக்கும். நம்ம ஒவ்வொரு தாட்டியும் கோவப்படுறதுக்கு முன்னாடியும் ஒரு செகண்ட் இந்த இடத்துல கோவப்படணுமான்னு யோசிங்க. தன்னால ராத் அமைதியாயிருவான். அவனை அழிக்கலாம் வேணாம், ஒரு சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருவோமே. சங்கிலிகளால் கட்டி சதையடித்து வைத்துள்ளேன், கவலையின்றி உறங்கட்டும், கலவரம் வேண்டாம், எனக்குள் இருக்கும் மிருகம்.